இந்த 3 படங்கள்ல முதல் படம் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துச்சு எனக்கு. இன்னைக்குமே அண்டர் ரேட்டட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய அதான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே அந்த படத்தோட சீன்ஸ் எங்கேயா பார்க்குறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல அருள் சார் அவரோட இன்டர்வியூல அருள்நிதி சார் சொல்லியிருக்காரு, எனக்கு நான் பண்ணதில் பிடிச்ச படங்கள் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபிலிம் வந்து இரவுக்காயிரங்கன்கள் கிரைம் படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 படத்துலையுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. இரவுக்காயிரங்கன்கள்ல ரொம்ப அதிகமாக வரல, ஒரு 80% பாசிட்டிவ் 20% நெகட்டிவ் இருந்துச்சு. கண்ணை நம்பதில் 50-50 இருந்துச்சு. பிளாக்மெயிலில் பார்த்தீங்கன்னா 70-30 அந்த மாதிரி இருக்கு. அதை நான் ஆரோக்கியமாக தாங்க பார்க்குறேன். ஓவர் ட்விஸ்டடாக இருக்கு உங்கள் படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கோயின்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட பார்வையில் இருக்குன்னா நம்ம அடுத்தடுத்த படத்தில் சரி பண்ணிக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன். தமிழ் சினிமாவை பின்னுக்கு இருக்கிற படமாக நான் பார்க்கல. நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப மோசமான படங்கள், அதாவது தமிழ் சினிமாவை கெட்டு போச்சு இந்த மாதிரி படம்லாம் ஏன் எடுத்தாங்க அப்படி சொல்கிற அளவுக்கு படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடுராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வந்து எனக்கு காசு சொல்லுன்னு சொல்லுவார். நீங்கள் ரெடியாக இருக்கணும். எனக்கு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டில் என்ன படங்கள் ஓடுது, அந்த படங்கள் மாதிரியான ஸ்கிரிப்ட் நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப அவுடேட்டடாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபுல் பவுண்ட் இருக்கணும் உங்களுக்கு. நான் வந்து கதை சொல்லிட்டு டெபியூட் டைரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு கதை சொல்லினா உடனே இமீடியட்டாக பவுண்ட் கேட்பாங்க. சில பேர் பவுண்ட் மட்டுமே கேட்பாங்க, சில பேர் கதை கேட்டுட்டு பவுண்ட் கேட்பாங்க. அப்போ அதுக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கணும். நீங்கள் பண்ணியிருக்க இந்த 3 படங்களுமே வந்து மோரோவர் சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ இந்த 3 படங்கள்லேயே உங்களுக்கு வந்து பெஸ்ட் அப்ரிசியேஷன் அப்படின்னா எது சொல்வீங்க? 3 படத்துலையுமே இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து எனக்கு பாராட்டு வந்தது, எனக்கு வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷனலாக இருக்குது, இல்லை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, ஏதாவது ஒரு பர்சனோடது? நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. எனக்கு முதல் படம் வந்து முதல் படம் தான் வந்து இந்த 3 படங்கள்ல முதல் படம் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துச்சு எனக்கு. இன்னைக்குமே அண்டர் ரேட்டட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய அதான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே அந்த படத்தோட சீன்ஸ் எங்கேயா பார்க்குறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல அருள் சார் அவரோட இன்டர்வியூல அருள்நிதி சார் சொல்லியிருக்காரு, எனக்கு நான் பண்ணதில் பிடிச்ச படங்கள் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபிலிம் வந்து இரவுக்காயிரங்கன்கள் கிரைம் படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் தான் அதிகமான பாராட்டுகளை அதிகமான ஆட்களிடம் இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சூப்பர். அண்ட் அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ், கிரிட்டிசிசம் இதை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எவ்வளோ சூப்பராக நம்ம படம் எடுத்தாலும். ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க? இல்லை, 3 படத்துலையுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. இரவுக்காயிரங்கன்களில் ரொம்ப அதிகமாக வரல, ஒரு 80% பாசிட்டிவ் 20% நெகட்டிவ் இருந்துச்சு. கண்ணை நம்பதில் 50-50 இருந்துச்சு. பிளாக்மெயிலில் பார்த்தீங்கன்னா 70-30 அந்த மாதிரி இருக்கு. அதை நான் ஆரோக்கியமாக தாங்க பார்க்குறேன். 3 படத்துலையுமே என்கிட்ட எனக்கு சொன்ன என்ன மெயின் நெகட்டிவ், அதாவது ரிவ்யூவர்ஸ் மத்தியில் அப்படின்னா ஓவர் ட்விஸ்டடாக இருக்கு உங்கள் படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கோயின்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட பார்வையில் இருக்குன்னா நம்ம அடுத்தடுத்த படத்தில் சரி பண்ணிக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன். எல்லாரோட ரிவ்யூவும் ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம மென்டலி ரெடியாக இருக்கணும். இல்லை நான் பண்ணுறதான் சரி நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருமே வந்து ஒரு இவன் படத்தை நம்ம தப்பாக ரிவ்யூ பண்ணணும்னு பண்ணவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு 2 hours படத்தை பார்த்து மெனக்கெட்டு ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து நல்ல படத்தை ஒரு கிரியேட்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான். அதன் மூலமாக அந்த கிரியேட்டருமே நல்ல படங்களை சினிமாவுக்கு தரணுன்ற ஒரு அடிப்படையில் தான் தராங்க. ஸோ அப்படி யோசிச்சு அவங்க சொல்லும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட அடுத்தடுத்த படங்களில் அந்த நெகட்டிவும் தாண்டி அந்த பாசிட்டிவ் ரேஷியோவை அதிகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் நினைப்பேன் எப்பயுமே. வெரி குட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவை வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் ஒரு டைரக்டராக இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் பண்ணணும், இந்த விஷயங்கள் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ப்ரோட்டோகால்ஸ் இருக்கா சார்? தமிழ் சினிமா இப்போ என்னோட 3 படங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பின்னுக்கு இருக்கிற படமாக நான் பார்க்கல. நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப மோசமான படங்கள், அதாவது தமிழ் சினிமாவை கெட்டு போச்சு இந்த மாதிரி படம்லாம் ஏன் எடுத்தாங்க அப்படி சொல்கிற அளவுக்கு படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவும் என்னை விட பெரிய பெரிய ஜாமான்களாக இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் எடுக்கிற படம் வந்து ஒரு நல்ல தமிழ் சினிமா, இந்த படம் நல்ல படம்பா, ஓரளவுக்கு நல்ல படமாக எடுத்திருக்காங்க அப்படின்ற பேர் வரும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இரவுக்காயிரங்கன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து ரொம்ப கொண்டாடப்பட்ட படம். அங்கேருந்து ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த படம் ரீமேக் பண்ணுற ரைட்ஸ்லாம் கேட்டாங்க. அதே மாதிரி கண்ணை நம்பாதையும் அதே மாதிரி தான் இருந்து தெலுங்குல நிறைய பேர் வந்து ரீமேக் ரைட்ஸ்லாம் ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. பிளாக்மெயிலுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஓரளவுக்கு நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் நம்ம எடுத்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருந்திருக்கு சொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு படம் இருக்குன்னு ஆசைப்படுறேன். வெரி குட். அதே மாதிரி இப்போது அப்கமிங் டேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமா? அப்கமிங் டேரக்டர்ஸ், அதாவது நிறைய யூத்
இருக்காங்க இல்லையா, விஸ்காம் முடிச்சுட்டு ரொம்ப மெனக்கெட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட டிப்ஸ் ஏதாவது, அட்வைஸ் ஏதாவது? தனியாக தெரியல, நான் என்ன பண்ணேன்னு வேணால் சொல்லலாம். முதல்ல வந்து பொறுமை இருக்கணும் சினிமாவில். பேஷன்ஸ், ரொம்ப பொறுமை இருக்கணும். எப்போ வாய்ப்பு எந்த நேரத்தில் கிடைக்குன்னு தெரியாது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நடுராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து எனக்கு காசு சொல்லுன்னு சொல்லுவார். நீங்கள் ரெடியாக இருக்கணும். எனக்கு சொல்லியிருக்காங்க. என்னோட முதல் படம்லாம் அப்படி தான் கிடச்சது. நைட்டு 11 மணிக்கெலாம் கால் பண்ணியிருப்பாங்க, காலைல 5 மணிக்கெலாம் வர சொல்லுவாங்க, 6 மணிக்கு வர சொல்லுவாங்க. தூக்கம் இருக்காது, ட்ராவல் பண்ணி போய் காசு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். அப்புறம் கரண்ட்டில் என்ன படங்கள் ஓடுது, அந்த படங்கள் மாதிரியான ஸ்கிரிப்ட் நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப அவுடேட்டடாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபுல் பவுண்ட் இருக்கணும் உங்களுக்கு. நான் வந்து கதை சொல்லிட்டு டெபியூட் டைரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு கதை சொல்லினா உடனே இமீடியட்டாக பவுண்ட் கேட்பாங்க. சில பேர் பவுண்ட் மட்டுமே கேட்பாங்க, சில பேர் கதை கேட்டுட்டு பவுண்ட் கேட்பாங்க. அப்போ அதுக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கணும். அந்த கதைகள் வந்து எந்த ஜானராக வேணா இருக்கலாம், அது வந்து எங்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கணும். எங்கேஜிங்னா நான் சொல்லும்போதே வந்து ஆடியன்ஸ், அதாவது கேட்குற தயாரிப்பாளரை இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் இருக்கணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் அவர் மட்டுமே என்ன கேட்கறது இல்லை, அவரை சார்ந்த குடும்பங்கள், அவர் சார்ந்த உறவினர்கள், அப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஸ், அவங்களோட ஒர்க்கர்ஸ், டெபியூட் டைரக்டர் சொல்கிறேன்.